அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே உரிய ஆவணங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போட்டியின்றி எம்பியாகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்துள்ளதால் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு மட்டுமே ஏற்கப்பட வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே உரிய ஆவணங்களுடன் வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார். உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்துள்ளதால் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு மட்டுமே ஏற்கப்பட வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடங்கியது. ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இன்று 8ஆம் தேதி மதியம் 3 மணி வரை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் 14க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர். அந்த வகையில் நாளை 9ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கான கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே அரசியல் கட்சியினர் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். மற்ற கட்சியினர்கள் யாருமே வேட்புமனுவை கட்சி சார்பில் தாக்கல் செய்யவில்லை. அந்த வகையில் சுயேட்சை வேட்பாளர்கள் 10க்கும் மேற்பட்டவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை முன்மொழிந்திருக்கின்றனர். அவ்வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜூன் 18ஆம் தேதி இதற்கான அந்த போட்டி தேர்தல் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் அரசியல் கட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. பிரதான எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. இதுவரை பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 14 நபர்கள் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருக்கின்றனர். அந்த வகையில் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே சுயேட்சை வேட்பாளர்களை முன்மொழியாமல் இருக்கக்கூடிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை வேட்பாளராக முன்மொழிந்திருக்கின்றனர். அந்த வகையில் போட்டியின்றி ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று 3 மணியுடன் இந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பணியானது 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கின்றது. பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 14 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அந்த வகையில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.